நான் ஆல்ரெடி ஐ மேக்கப் அண்ட் கலர் கரெக்ஷன் நான் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ரைட் அவே ஃபவுண்டேஷன் பார்த்துட்டு வந்து மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ட் ஸோ இன்னைக்கு நான் 2 ஷேட் பிக் பண்ணியிருக்கேன். தட் இஸ் லாக்மி 925 விச் இஸ் ப்ரைமோ ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன். ஸோ இதில் வந்து 2 ஷேட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா த டார்க்கஸ்ட் ஷேட் விச் இஸ் அவைலபிள். அது வந்து சீட் Cool Coco 390 which falls under cool undertone and இது நான் இது நான் ஆக்சுவலி வீடியோ பர்பஸ்க்காக தான் வாங்கினேன் பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் டார்க்கஸ்ட் ஷேட் அவைலபிள். அவங்க இந்த ஃபவுண்டேஷன் லைக் 16 ஷேட்ஸ் என்னமோ இருக்குது அண்ட் அந்த 16 ஷேட்ஸில் டோட்டலாகவே இது தான் டார்க்கஸ்ட் ஷேட். ஸோ இது வந்து நான் வீடியோ பர்பஸ்க்காக தான் நான் வாங்கினேன். லைக் உங்களுக்கு அது எக்ஸாக்டாக தெரியும் என்னோட ஸ்கின்ல வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் அது மேட்ச் ஆகாது லைக் ஹவு டார்க் இட் லிவன் எக்ஸாக்ட்லி லுக் லைக் நான் அதுக்காக தான் வாங்கினேன். அண்ட் வாங்கிட்டு even I felt like it is not something which goes with my skin tone. ஸோ அதனால I got this shade. இது வந்து which falls under warm caramel. As the name suggests itself, warm வந்து இது வந்து warm undertone base பண்ணிக்கிற ஒரு foundation. So இது ரெண்டுக்கும் நடுவில் there is one more foundation also that is I'm not remembering, 1 minute. That is 340 neutral almond ன்னு சொல்லிட்டு but since already ஒரு darkest shade and moreover அது வந்து cool undertone base பண்ணியிருக்கிறதுனால so I thought of going for a warm based undertone instead of a neutral one pick பண்ணுறதுனால இப்போ நான் அந்த neutral one almond pick பண்ணுனா I'll be using that which will be matching my skin tone but இது வந்து foundation வந்து வேஸ்ட்டாக போயிடும். So I wanted to use இந்த foundation யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு foundation வேணுமா இருந்துச்சு. So I went for the one shade lighter which is 320 warm caramel. ஆக்சுவலி நான் இது யூஸ் பண்ணி பார்த்தேன் அண்ட் இதுவுமே என்னோடய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் லைட்டராக ஃபீல் பண்ணுறதுனால ஸோ இதுவுமே மிக்ஸ் பண்ண என்னோடய ஸ்கின் ஷேடுக்கு லைக் ஒரு பர்ஃபெக்டான மேட்ச் வந்து கிடைக்கும். அது நீங்கள் இப்போ ஸ்வாட்ச் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டும் அண்ட் யா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஸ்வாட்சஸ் போகலாம். இதுலேயே இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டர் வருது. ஸோ உங்களுக்கு லைக் கையில் யூஸ் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணுறதை விட லைக் கேன் டைரக்ட் ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் திஸ் பர்டிகுலர் ஒன். பட் இது நீங்கள் திருப்ப யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹைஜீன் இருக்காது நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட் ஆன் யோர் ஹேண்ட் அண்ட் தென் அப்ளைட் டாட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஃபவுண்டேஷன்ஸ் பிளெண்ட் பண்ண வேணும் அப்படி பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இது ஸ்வாட்ச் பண்ணுறதுனால ஸோ நான் டைரெக்டாகவே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து Cool Coco which falls under cool undertone. Not something really bad but நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கொஞ்சம் நேரத்தை ஆயிட்டு பெற்று நான் ஆக்சிடைசர் ஃபீல் பண்ணேன் அண்ட் விச் ஆக்சிடைசர் ஆயிட்டு பெற்று அது என்னோடய ஸ்கின் டோன் ரொம்பவே டார்க்கராக காமிச்சதுனால தான் I just went for this one. ஸோ இப்போ எந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து warm caramel. இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லைட்டராக இருக்குது என்னோடய ஸ்கின் டோனில் அண்ட் இது வந்து மேட்ச் ஆகுது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது பட் இட்ஸ் சம்திங் அ பிட் டார்க்கர் டு மை ஸ்கின் ஷேடுன்னு சொல்லலாம். அண்ட் இது நான் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு ஆக்சிடைஸாக ஃபீல் ஆனதுனால தான் ஐ வென்ட் ஃபார் திஸ் ஒன். ஸோ நான் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷேட் கொண்டு வர போகிறேன். அது என்னோடய ஸ்கின் டோனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 2 ஷேடுமே அப்ளை மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு இன்னும் ஒரு ஷேடு லைக் கிடைச்சிருக்கு. ஸோ இன் பிட்வீனில் இருக்கிறது வந்து Cool Coco அண்ட் இது வந்து warm caramel அண்ட் திஸ் இஸ் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேட் கொண்டு வந்தது. ஷேட்ஸ் வந்து என்னோடய ஸ்கின் டோனில் வந்து தெரியுது. இது வந்து நான் நேச்சுரல் லைட்டிங்கில் தான் ஃபிலிம் பண்ணுறேன். திஸ் நோ எனி ஆர்டிஃபிஷியல் ரைட்டிங்ஸ். உங்களுக்கு அது எக்ஸாக்டாக எப்படி இருக்குது என்னோடய ஸ்கின் டோனுக்கு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இஃப் யூ சம்மன் ஹூ ஃபால்ஸ் அண்டர் மை ஸ்கின் டோன் உங்களுக்கு இப்போ டிசைட் பண்ணிடலாம் எந்த ஸ்கின் லைக் எந்த ஷேடு வந்து சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு.
இது நான் வீடியோ இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ ட்ராக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டெஃபினட்டாகவே நான் இந்த ஷேட் வந்து நான் பிக் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் இது சம்வாட் மேட்சஸ். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இது கூல் டோட்டோ. பட் சின்ஸ் நான் ஆல்ரெடி நான் இது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ எனக்கு அது தெரியும் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 1-2 ஹவர்ஸ்லேயே வந்து ரொம்பவே ஆக்சிடைஸ் ஆகிட்டு என்னோடய ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே டல்லாக காமிக்கும். லைக் ரொம்பவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிய வரும் என்னுடைய நெக் ஏரியாலாம் வந்து என்னுடைய ஃபேஸுக்குனா என்னுடைய நெக் ஏரியா வந்து லைக் இட் வில் ஸ்டில் மோர் பி லைட்டர். ஸோ இது வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு திரும்பவும் அது என்னோடய ஸ்கின் டோனை வந்து கொஞ்சம் டார்க்கராக காமிக்கிறதுனால ஸோ இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ் மேட்சாக இருக்கும். அண்ட் நான் அப்படி ஃபீல் பண்ணதுனால தான் நான் ஐ வென்ட் ஃபார் த வார்ம் கேரமல். ஸோ நான் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷேட் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்னோட ஸ்கின் டோனில் எக்ஸாக்டாக இருந்தால் தென் டெஃபினெட்லி கோ ஃபார் வந்து 340 நியூட்ரல் ஆல்மண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இஃப் யூ ஃபால் அந்த நியூட்ரல் அண்டர் டோன். இல்லை நீங்கள் வார்ம் அண்டர் டோனாக இருக்கிறதா இல்லை நீங்கள் வந்து என்னோட ஸ்கின் டோனை விட நீங்கள் கொஞ்சம் டார்க்கராக இருந்தால் தென் டெஃபினெட்லி யூ கேன் கிவ் அ ட்ரை ஃபார் டூல் டோட்டோ. திஸ் இஸ் த டார்க்கஸ்ட் ஷேட். ஸோ அண்ட் இல்லை என்னோட ஸ்கின்னோட கொஞ்சம் லைட்டராக இருந்தாலும் தென் 320 வார்ம் கேரமல் வில் பி அ பர்ஃபெக்ட் சாய்ஸ். என்னோட ஸ்கின் டோனாக இருந்தால் தென் டெஃபினெட்லி 340 நியூட்ரல் ஆல்மண்ட் வில் பி அ பெஸ்ட் ஒன் இஃப் யூ எஸ்பெஷலி ஃபால் அந்த நியூட்ரல் அண்டர்டோன். நீங்கள் நியூட்ரல் அண்டர்டோன் இல்லாமல் இருந்தால் தென் டெஃபினெட்லி டோன்ட் பிக் இட் அப் பிகாஸ் அது ஒன்று எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ராங்கான ஒரு அண்டர்டோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அது பிளெண்ட் ஆகிட்டு போய்ட்டு உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஸோ நீங்கள் நியூட்ரல் அண்டர்டோனாக இருந்தால் மட்டும் தென் டெஃபினெட்லி கோ ஃபார் நியூட்ரல் ஆல்மண்ட் ஆர் எல்ஸ் இஃப் யூ ஆர் darker than my skin tone then choose for Tool Toto, or if you are lighter than my skin tone then go for a warm caramel. or என்ன மாதிரி நீங்கள் ரெண்டுமே ஃபவுண்டேஷன் வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். if your skin tone is warm undertone. என்னோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா warm undertone and எனக்கு நியூட்ரல் அண்டர்டோன்ஸ் ஃபவுண்டேஷன் ஷேட்ஸும் எனக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் மோர் ஓவர் தே கிளைம் தட் இட் ஹஸ் got a inbuilt primer. ஸோ நான் ப்ரைமர் எதுவுமே அப்ளை பண்ணல, டைரெக்டாகவே கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷனுக்காக ஆஸ் யூஷுவல் LA Girl ஆரஞ்சு கலர் கரெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே நான் ஃபவுண்டேஷன் வந்து இப்போது பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தெரிய வரும். எனக்கு இருந்த அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் வந்து கவர் ஆகிருக்கு, பட் நாட் ஆக்னி ஸ்டார்ஸ். எஸ்பெஷலி இது நான் திரும்பவும் சொல்கிறேன் பிகாஸ் உங்களுக்கு ஆக்னி ஸ்டார்ஸ் இருந்தால் நெவர் எக்ஸ்பெக்ட் சம்திங் விச் டு கவர் யுவர் ஆக்னி ஸ்டார்ஸ். ஆக்னி ஸ்டார்ஸ் வந்து கவர் பண்ணவே முடியாது. பட் இஃப் யூ ஹாவ் அ டார்க் ஸ்பாட்ஸ் அது வந்து நிச்சயமாகவே ஒரு ஷேட் இந்த ஃபவுண்டேஷன் வச்சு நிச்சயமாகவே ஒரு குட் கவரேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஃபுல் கவரேஜ் தேவைப்படுறதா இருந்தால் தென் டெஃபினெட்லி ஒரு செகண்ட் லேயர் போயிட்டு தென் டெஃபினட்டாகவே அந்த கன்சிடர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கு. பிகாஸ் தே கிளைம் இட் கிவ் அ மேட் ஃபினிஷ் அண்ட் பட் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அது கொஞ்சம் அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற ஸ்கின் மேலே கொஞ்சம் அந்த ஷைன் கொடுக்குது. லைக் இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். என்னால் அந்த டியூவினஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது என்னோட ஸ்கின் மேலே. லைக் இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் தான் லைக் ஐம் telling you guys here. So let me just quickly finish off with a bit of concealer, lipstick and setting powder and அதெல்லாம் முடிச்சிட்டு பிறகு நம்ம இது ஃபீச்சர்ஸ் பற்றி கிளியராகவே இன் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் மேக்கப் லுக் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் வந்து பேசலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் டெஃபினெட்லி சச் அ டிராஸ்டிக் சேஞ்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி லாக்மியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் வெறும் லைக் வெரி லிமிட்டட் லைக் வெறும் டஸ்டியர் ஸ்கின் டோன் பீப்புளுக்கு ஷேட்ஸே இல்லாமல் இருந்துச்சு. they were just manufacturing foundation shades which will just suit only lighter skin tone people. And இது டெஃபினட்டாகவே such a drastic change. and இந்த சேஞ்ச் வந்து it is like யூடியூபர்ஸோட இன்புட் வந்து இந்த சேஞ்ச் இட் வந்து லைக் ரொம்பவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் லைக் there is a YouTuber called Mr. Jovata சொல்லிட்டு அவரோட சேனல் நேம். now it has been known as Jovata. ஸோ அவங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா it used to be so strong. நான் இந்த ரிவ்யூஸ் வந்து லைக் 2 years முன்னாடி என்னமோ சொல்லிட்டு பார்த்துட்டு அப்போ வந்து லாக்மி லைக் அவங்களோட இந்த 9 to 5 CC க்ரீம்ஸ்லாம் கொண்டு வரும்போது லைக் டார்க்கர் ஷேட்ஸே இல்லாமல் தான் இருந்துச்சு. டெஃபினட்டாகவே கம்ப்ளீட்டாகவே லைட்டர் ஸ்கின் ஷேட்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹர் ரிவ்யூ இட் ஜஸ்ட் வென் ஸோ வைரல். இட் வாஸ் ஸோ பவர்ஃபுல் ஆக்சுவலி டெலிங் தட் இந்தியன்ஸ் டெஃபினட்டாகவே ஸ்கின் டோ லைட்டஸ்ட் இந்தியன்ஸ் மொத்தமாகவே லைட்டர் ஸ்கின் டோன் பீப்புள் தான் இருக்காங்களா, இல்லை மாதிரி டார்க்கர் ஸ்கின் டோன் பீப்புளாக இல்லையான்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஸோ பவர்ஃபுல். அண்ட் அந்த அவங்கள மாதிரி ஸ்ட்ராங்கான யூடியூபர்ஸோட ரிவ்யூஸ்னால அண்ட் மாதிரி ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து லாக்மியில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து லைக் பார்க்குறோம். அண்ட் இப்போ வந்து ஸோ டெஃபினட்டாகவே திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ குட் மூவ் ஃப்ரம் தி லாக்மி சைட் ஐ வுட் டெல். ஸோ யா ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் பற்றி பேசலாம். தே கிளைம் தட் இட் ஹஸ் காட் இன்பில்ட் ப்ரைமர். ஸோ நான் ப்ரைமர் அப்ளை பண்ணாமல் தான் நான் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ரைமரோட மெயின் 2 வேலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட போஸை வந்து கிளாக் பண்ணாமல் வச்சுருக்கோம் அண்ட் மேக்கப் வந்து லாங் லாஸ்ட்டாக காமிக்கும். அண்ட் இவங்க வந்து ப்ரைமர் இட் ஹஸ் காட் இன்பில்ட் ப்ரைமர்ன்றதுனால நான் அதை என்னுடைய ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிட்ட பிறகு ப்ரைமர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பாயிண்ட் பற்றி பேசுகிறேன். they even claim that it is a matte finish foundation. பட் நான் கம்ப்ளீட்டாக அந்த மேட் ஃபினிஷ் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. பார்க்கும்போது உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். லைக் இட் ஹஸ் காட் அதோட ஷைன் வந்து இருக்குது, அந்த டியூவினஸ் அந்த ஷைன் வந்து க்ளோ வந்து என்னோடய ஃபேஸில் வந்து இருக்குது. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அ மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் அந்த டியூபிங்னஸ்லாம் என்னோட ஃபீல் பண்ணுறதுனால நான் இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டதுனால லைக் 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா கம்ப்ளீட்டான என்னோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே அந்த ஆயிலினஸ் வந்து லைக் ரொம்பவே ஆயிலியாக என்னோட ஃபீல் பண்ண முடியும். என்னோடய ஸ்கின் வந்து லைக் ரொம்பவே ஆயிலின்னு சொல்ல முடியாது, கைண்ட் ஆஃப் ஆயிலி தான். பட் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஆயிலியாக இருந்தால் தென் டெஃபினட்டாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு அவ்வளோ பிடிக்காமல் இருக்கலாம். பிகாஸ் இது வந்து உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலினஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கும் அண்ட் இட் வில் மேக் யூர் ஸ்கின் வந்து டு லுக் மோர் ஆயிலி. நீங்கள் ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணாலும் கூட பட் ஸ்டில் ஆஃப்டர் சம் 1 or 2 hours கழிச்சு உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஆயிலியாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். என்னாலே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இவன் தோ மை ஸ்கின் இஸ் நாட் டார்க் ஆயிலி. நான் ட்ரை ஸ்கின்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்பவே கம்ப்ளீட்டாக ஆயிலி ஸ்கின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்னால் ரொம்ப அந்த ஆயிலினஸ் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது ஒரு ட்ராபேக். அண்ட் ப்ரைமர் வந்து ஃபவுண்டேஷன் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அது வந்து போஸ் வந்து கிளாக் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நான் இது வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1 வீக் வந்து நான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் டெஃபினட்டாகவே எனக்கு எந்த ஒரு பிம்பிள்ஸ் அதில் வரல. ஸோ ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் டெஃபினட்டாக யூ கேன் டிவ் அ ட்ரை. பிகாஸ் இது இன்னொரு ஆக்னி இஷ்யூஸ் வந்து க்ராஸ் பண்ணாததுனால. ஸோ ப்ரைமர் வந்து ஒர்க் ஆகுது ஒரு விஷயத்தில், இட் டசன்ட் கிளாக் த போஸ். பட் உங்கள் மேக்கப் வந்து லாங் லாஸ்ட்டாக வந்து வச்சுட்டு இருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. பிகாஸ் லைக் 1 hour தெளிச்சிட்டு மேக்கப் வந்து ரொம்பவே ஆயிலியாக அந்த ஆயிலினஸ் கொண்டு வராதுனால அந்த ஆயிலினஸ் வந்து உங்கள் ஸ்கின்னில் ஃபீல் பண்ணுறதுனால ஸோ மேக்கப் வந்து அவ்வளோவா லாங் லாஸ்ட்டாக இருக்காது. இவன் லைக் லாங் லாஸ்ட்டாக இருக்கணும்னா அப்பப்போ லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டம். லைக் ரொம்பவே உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலியாக ஃபீல் பண்ண வேண்டும். அண்ட் இது வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் 475. இப்போ வந்து ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. யூ கெட் இட் ஃபார் 350 சம் சேஞ்ச். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். and they have got 16 shades in them. so darker shade வந்து பார்த்தீங்கன்னாவே cool cocoa தான். so but என்னோட darker skin tone people இருக்காங்க. so if they extend the shade ranges in the future it will be well and good because
லைக் நான் இந்த ஸ்கின் டோன்ட்டா டார்க்கஸ்ட் ஸ்கின் டோன்னு சொல்ல முடியாது. ஸோ என்னை விட டீப்பர் ஸ்கின் டோன் இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஸோ அவங்களுக்கு அந்த ஷேட்ஸ் வந்து கிடைக்காமல் போடலாம். ஸோ லாக்மி இஃப் தே கன்சிடர் அண்ட் இஃப் தே கம் அப் வித் சம் டார்க்கர் லைக் அவங்களோட ஸ்கின் ஷேட்ஸ் வந்து ஐ மீன் டார்க்கர் ஷேட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் இட் வில் பி வெல் அண்ட் குட் ஃபார் த டார்க்கர் ஸ்கின் டோன் பீப்புள். அண்ட் இட் டெஃபினட்டாகவே ரொம்பவே லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப அந்த ஹெவினஸ் வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து ஃபீல் பண்ண முடியல. அண்ட் ஒரு மெபிலன் எப்படி ஒரு அவ்வளோ ஒரு ஹெட்டான ஃபவுண்டேஷன், லைக் இட்ஸ் அன் அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன், லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் லைக் எவ்ரிடே ஒர்க் யூஸ் பண்ணுற ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் மோர் அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன் எப்படி மெபிலன் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் இருந்துச்சோ டெஃபினட்டாகவே லாக்மி 925 ப்ரைமர் ஃபவுண்டேஷன் கூட அந்த லிஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுது. அண்ட் லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் ஸோ சம்மர் சீசனுக்கு வந்து டெஃபினட்டாகவே இட்ஸ் அ குட் ட்ரை. லைக் நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் டெஃபினெட்லி யூல் பி லவ்விங் திஸ் ஃபவுண்டேஷன் சின்ஸ் அந்த ஒரு டியூவினஸ் வந்து கொடுக்கறதுனால. அண்ட் ஸோ நீங்கள் ஆயிலி ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் லைக் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் ஸ்கின் வந்து அந்த ஹைட்ரேட்டாக தான் காமிக்கும். பட் ரொம்பவே ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து பிடிக்காமல் போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தென் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you all guys in my next video. Until then, bye. See ya.